ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் மீதான நாமத்தினாலே உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். பெர்னம்பட் ஆசீர்வாத ஜபம் என்று சொல்லி 100 நாள் ஜபத்தை இன்றைக்கு நாம் துவங்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்கள், சகோதரிகள், தேவ பிள்ளைகள் இந்த யூடியூப் மூலமாக வந்து ஜெபிக்க இருக்கிறார்கள். ஏன், எதற்காக இந்த ஜபம் என்பதை நான் சொல்லி இந்த முதல் நாளுக்குரிய ஜபத்தை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசுவானவர் சீஷர்களுக்காக சொல்லுகிற வார்த்தை பிதாவினிடத்துல. எனவே இந்த பெர்னம்பட் பட்டணத்தில் எல்லாரும் ஜாதி, மதம், இனம் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரு மனமோடு இருக்க வேண்டும். இந்த பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊர் பெர்னம்பட் சுற்றியும் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு என்று சொல்லி 100 ஜப குறிப்புகளை நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபம் பண்ணி எடுத்திருக்கிறேன். எனவே இதை பார்க்கிற நீங்களும் அந்தந்த நாளுக்கு 1 நிமிடமாவது, ஆண்டவரே எங்கள் கிராமத்தை, எங்கள் ஊரை, எங்களுடைய பகுதியை ஆசீர்வதிங்க அப்படி என்று ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாரை ஆசீர்வதிப்பீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே அந்த வார்த்தையின்படியால் இன்றைக்கு முதல் நாளில் கிராமங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. பெர்னம்பட் பட்டணம் ஆண்டவரே நூற்றுக்கணக்கான கிராமங்களினால் நிறைந்திருக்கிறதே ஆண்டவரே. வடக்கிலும், தெற்கிலும், கிழக்கிலும், மேற்கிலும் 4 திசைகளிலும் ஆண்டவரே பரவி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக தகப்பனே உம்முடைய தரப்பிலே நின்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே கிராமங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கிராமத்துல வாழுகிற ஜனங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உறவுகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கிராமங்கள் இயேசுவின் நாமத்துல சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயோ, நான் கிராமத்துல பிறந்திருக்கிறேனே, நான் ரொம்ப தாழ்ந்த ஒரு இடத்துல பிறந்திருக்கிறேனேன்னு சொல்லி கலங்காதபடிக்கு பரலோக தகப்பனே ஒரு விசையாய் ஆண்டவரே கிராமங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. இந்த 100 நாள் ஆண்டவரே ஜபத்துல ஒவ்வொரு நாளும் நாங்க குறிப்பா ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம், எங்கள் ஜபத்தை கேட்கிறவர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க கண்ணீரை துடைக்கிறவர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜபத்துக்கு பிறகு ஒரு பெரிய அசைவை எங்க பெர்னம்பட் பகுதியில் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, பெர்னம்பட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் தோய்ந்து போகாதபடிக்கு ஒரு விசை அவர்களை ஆண்டவர் நீ கண்ணோக்கி பார்க்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கிராமங்கள் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். கிராமங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகள், கிராமங்கள் இருக்கிற ஜனங்கள், கிராமங்கள் இருக்கிற ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அடிப்படை வசதி கூட இல்லாத இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, மலைப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள் ஆண்டவரே அப்பா, ரொம்ப ஆண்டவரே இன்டீரியர்ல இருக்கிற கிராமங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிற ஆண்டவரே குடும்பங்கள், பிள்ளைகள், வியாதியஸ்தர்கள், பலவீனம் உள்ளவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசப்பா உங்க கையை வைப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் மனமிறங்குங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்க மனமிறங்குங்க ஆண்டவரே. எங்க ஜபத்தை கேட்கிறவர் நீர், எங்களுக்காக மனமிறங்குகிறவர் ஆண்டவரே. இந்த பெர்னம்பட் ஆண்டவரே அப்பா பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பக்கம் ஆண்டவரே கடைசியில் இருக்கிற ஆண்டவரே பத்திரப்பள்ளி வரைக்கும் இருக்கிற கிராமங்கள், ஆண்டவர் இந்த பகுதியில மார்ச்சம்பட்டு வரைக்கும் இருக்கிற கிராமங்கள், இந்த பகுதியில ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே மொர்சப்பள்ளி வரைக்கும் இருக்கிற கிராமங்கள், பாத்தப்பாளையம் வரைக்கும் இருக்கிற கிராமங்கள், ஆண்டவரே பெர்னம்பட்டை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஒரு விசை கர்த்தர் நீர் மனம் இறங்குகிறதற்காக நன்றி. இப்படி கிருபையுள்ள கரம் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் ஒளி ஊழியத்துடைய யூடியூப் சேனல்
எல்ஜேஎம் எக்யூப் மீடியா என்கின்ற யூடியூப் சேனலில் தினமும் இப்படி ஒரு ஜெப குறிப்பு வரும். எனவே அதை பார்த்து அதை நீங்கள் பயனடைந்து அதோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.